ஹாய், வெல்கம் டு என்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்எஸ் கிச்சனில் தேங்காய் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் எடுத்துருக்கிறேன். 1/2 கிலோ பேக்கெட்டு நான் வாங்கிக்கிட்டேன். நலாசு இல்லைனா அணில் பச்சரிசி மாவு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து நலாஸ் தான் எடுத்துருக்கிறேன். அணிலும் இருக்குது, ரெண்டுலேயுமே சூப்பராக வரும். நான் இன்றைக்கி இந்த நலாஸ் எடுத்துருக்கிறேன். அந்த 1/2 கிலோ பச்சரிசி மாவு இந்த குட்டி டம்ளரில், இது 100 கிராம் பிடிக்கிற டம்ளர். நீங்கள் எந்த டம்ளர் வேணாலும் மெஷர்மெண்ட்டு எடுத்துக்கலாம். 6 டம்ளருக்கு 1 டம்ளருங்கிற கணக்கில் போடணும். கரண்டியில் எடுத்தாலும் 6 கரண்டிக்கு 1 கரண்டி, டம்ளரில் எடுத்தாலும் 6 டம்ளருக்கு 1 டம்ளர். இதில் நான் என்ன பண்ணேன்னா பச்சரிசி மாவு 6 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இதாலேயே 1 டம்ளருக்கு 3/4 டம்ளர் வந்து உளுத்தம் பொடி வந்து பொடியாக வந்து 3/4 டம்ளர் உளுந்தை எடுத்து நல்லா செவக்க வறுத்துட்டு மிக்சியில் நைஸாக பொடி பண்ணி சலித்து வச்சுக்கோங்க. அந்த உளுத்தம் பொடி 3/4 டம்ளர் எடுத்துட்டேன். மீதி வந்து 1/4 டம்ளருக்கு பொட்டுக்கடலை நல்லா இது பண்ணிக்கோங்க. பொடி வந்து உளுத்தம் பொடி 3/4 டம்ளராக எடுத்துக்கணும். ஆனால் பொட்டுக்கடலை வந்து 1/4 டம்ளர் பொட்டுக்கடலையாக தான் எடுத்துக்கணும். அதை வந்து மிக்சியில் போட்டு வறுக்கலாம், எதுவுமே வறுக்க வேண்டாம். மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கணும். உளுத்தம் பொடி வந்து பொடியாக 3/4 டம்ளர் எடுத்துக்கணும். பொட்டுக்கடலைக்கு வந்து பொடி கிடையாது, பொட்டுக்கடலையாக 1/4 டம்ளர் எடுத்து அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிண்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உப்பு, தூள் உப்பு எல்லாம் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு சல்லடையில் நம்ம சலிச்சுக்கணும். சல்லடையில் எல்லாத்தையுமே கலந்த மாதிரி ஈவனாக இருக்கும். அதில் நீங்கள் சலித்து எடுத்துட்டிங்கன்னா ஈவனாக இருக்கும். அந்த மாதிரி சல்லடையில் சலித்து எடுத்துட்ட மாவு தான் இந்த மாவு. இதுலேருந்து ஒவ்வொரு குழலுக்கும் இப்போ நம்ம வந்து பிசைஞ்சுக்கணும். நான் இப்போ இதுக்கு வந்து ஜீரகம் மட்டும் போட்டால் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. ஜீரகம், பெருங்காயம் போட்டுக்கணும். இப்போ நான் இதுலேருந்து 2 டம்ளர் மாவை தான் நான் முதல்ல எடுத்து ஒரு ஏடுக்கு வந்து நான் புழிஞ்சு விட்டுருக்கிறேன். இப்போ இதுலேருந்து நான் 2 டம்ளர் வந்து நான் அளந்துக்கிறேன். முதல்ல 2 டம்ளர் எடுத்து போட்டு நான் ஒரு ஏடு புழிஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம 2 டம்ளர் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு நம்ம தேவையான அளவு வந்து உப்பெல்லாம் எதுவும் போடக்கூடாது. ஏற்கனவே உப்பு போட்டு தான் நான் சலித்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம பெருங்காயம் போட்டுக்கணும், ஜீரகம் போட்டுக்கணும். ஜீரகம் போட்டுட்டேன், பெருங்காயம் போட்டுட்டேன். இப்போ நம்ம வந்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். முறுக்கு மாவை பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இலக்கமாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக பார்த்து பிசைஞ்சிக்கோங்க. இது வந்து நான் ஏற்கனவே 2 டம்ளர் போட்டு புளிஞ்சு எடுத்த தேங்காய் முறுக்கு. நல்லா கரகரன்னு சூப்பராக இருக்குது. இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சிங்கன்னா செம்மையாக வரும். இந்த பாருங்கள், நல்லா ஒல்லியாகவும் இருக்குது. நல்லா உங்களுக்கு சவுண்டு கேட்குதா? நல்லா கரகரன்னு கிறிஸ்பியாக இருக்கும். இதே அளவுகளில் இதே மெத்தடில் போட்டு செஞ்சிங்கன்னா நல்லா வரும். இது ஏற்கனவே நான் 2 டம்ளர் புழிஞ்சிட்டேன். இப்போ அடுத்தது புழிஞ்சு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாவில் வந்து நான் வெண்ணெய், நெய் எதுவுமே நான் வந்து சேர்க்கலைங்க. இந்த சுடுற எண்ணெயவே, கொதிக்கிற எண்ணெயை இந்த ஸ்பூன் வச்சுருக்கேன். இதால் 1 டம்ளருக்கு 2 ஸ்பூனுன்னு கணக்கு. இப்போ 2 டம்ளர் நம்ம எடுத்துருக்கறனால 4 ஸ்பூன் கணக்கு. இதால் எடுத்து சுடுற எண்ணெயை ஊற்றி பிசைஞ்சாலே போதும். நல்ல கிறிஸ்பியாக கரகரன்னு இருக்குது. முறுக்கு செம்மையாக இருக்குது. வெண்ணெயோ இல்லை நெய்யோ நான் எதுவுமே சேர்க்கலை. ஏன்னா அதெல்லாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சிக்கு வேடை வந்துடும். ஒரு வாரம் வச்சுருந்து சாப்பிட முடியாது, சிக்குநாத்தம் அடிச்சிடும். ஆனால் இந்த எண்ணெயை ஊற்றி நீங்கள் செஞ்சிங்கன்னா நீங்கள் 1 வாரம் 10 நாள் கூட வச்சுருந்து சாப்பிட்லாம், ஒன்றுமே ஆகாது. அதனால தான் நான் வந்து எப்பொழுதுமே வெண்ணெய், நெய் இதெல்லாம் சேர்க்க மாட்டேன். ரொம்ப ரேரு அது சேர்க்கறது, எப்போயாவது சேர்ப்பேன். எப்பொழுதுமே அந்த எண்ணெய் தான் ஊற்றுறது.
இப்போ முறுக்கு மாவை பிசைஞ்சுண்டாச்சு. நான் இந்த அச்சு வந்து போரூர் சரவணா ஸ்டோரில் தான் நான் வந்து வாங்கினேன். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வாங்குறப்ப இப்போ தான் வாங்கி 4 நாள் ஆகுது. இங்கே பாருங்கள், பில்லு கூட இன்னும் இருக்குது, போகலை. 4 days தான் ஆகுது. நான் வந்து நினச்சேன் இது வாங்குறப்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும், நமக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டே தான் வாங்கினேன். இதுக்கு 6 தட்டு கொடுத்தாங்க. அடியில் வந்து இப்போ தேங்குழல் தட்டு தான் போட்டிருக்கிறேன், தேங்குழல் முறுக்கோட தட்டு. அதுக்கப்புறம் இந்த தட்டு வந்துச்சு, இடியாப்பத்திலே கொஞ்சம் பெரிய ஓட்டை இருக்கிறது. அதுக்கப்புறம் 6 தட்டு, இது ஒரு டிசைனு. அதுக்கப்புறம் மணுப்பு முள்ளு முறுக்கு பண்ணுறது அச்சு. அதுக்கப்புறம் இது ஓம பொடி அச்சு. அதுக்கப்புறம் ரிப்பன் பக்கோடா, அதில் இந்த மாதிரி 3 இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ரிப்பன் பக்கோடா இது 3 இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இதோட வந்துச்சுங்க. நான் வந்து வாங்குறப்ப நினச்சேன் இது ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது, ஏன்னா எப்பொழுதுமே நான் வந்து நார்மல் நாழியில் தான் நான் வந்து புழிவேன். இதில் வந்து இப்படி புழியறப்ப மாவு வந்து கெட்டியாக இருக்கிறனால இதில் போட்டு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி இப்படி சுற்றினா டைட்டாக இருக்கும், வராது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டே தான் நான் இது பண்ணேன். ஆனால் செம்ம ஈஸியாக இருக்குது. மாவு பாருங்கள், நான் கெட்டியாக தான் பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். ஆனால் இதுக்குள்ளே போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. ஆனால் இதில் என்ன வந்து ஒரு அட்வான்டேஜ் வந்து நல்ல ஈஸியாக இருக்குது, புளியறதுக்கு வருது, அது வந்து நல்ல அட்வான்டேஜ். இதில் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு தடவையும் இதை கலட்டி இது பண்ணிட்டு தான் உள்ளே மாவு வைக்கணும், வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணணும். அது ஒன்று தான் மைனஸ் பாயிண்ட்டு. ஆனால் மற்றபடி செம்ம ஈஸியாக இருக்குது, புளியறதுக்கும் நல்லா இருக்குது. தேங்காயும் நல்ல மெலிசாக வர்றனால நல்லா கரகரன்னு கிறிஸ்பியாக இருக்குதுங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இது வந்து வாங்கணுன்னு ஐடியா இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி முறுக்கு வச்சு வாங்கணுன்னு ஐடியா இருக்கிறவங்க இந்த இதை வாங்கிக்கங்க. இது விலையும் வந்து 178 ரூபா தான். நான் வந்து முன்னாடி வந்து ஒன்று அச்சு வச்சுருந்தேன், துப்பாக்கி மாதிரி மாடலில் இருக்கும், பழைய அச்சு. அது வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி, அது கூட எனக்கு கொஞ்சம் கை வலிச்சிச்சுங்க. அது நான் வாங்கினேன், அதுவும் ஆனால் ஈஸியாக இருக்கும், புளியறது அதுவும் ஈஸி தான். ஆனால் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுறப்ப இந்த கை வலிச்சிச்சு. ஆனால் இது வந்து எதுவுமே வலிக்கலை, ரொம்ப கஷ்டமாகவும் இல்லை, ஈஸியாக புளிய வருது. நான் இப்போ உங்களுக்கு இதில் புளிஞ்சு காமிக்கிறேன், மாவை போட்டு புளிஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக இது வந்து இதுக்கப்புறம் திருக வராது. இந்த இப்படி நம்ம திருவிக்கணும். இந்த பாருங்கள், அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து புளிஞ்சிட்டு தட்டு வந்து இதில் ஒட்டிக்குது. நமக்கு அந்த நாழி அப்படின்னா அதில் வந்து நமக்கு வந்து ஒட்டாது, அதில் அடியிலே இருக்கும். இது வந்து இந்த மாதிரி தான் ஒட்டிக்கும். ஆனால் வந்து நல்லா ஈஸியாக இருக்குதுங்க. மாவு பாருங்கள், நான் எவ்வளோ கெட்டியாக பிசைஞ்சிருக்கிறேன்னு. இந்த மாவை இதுக்குள்ளே நம்ம இப்படி ஃபில் பண்ணிடலாம். ஆனால் நிறையா மாவு வந்து உங்களுக்கு வந்து பிடிக்குது. இது இப்படி ஃபில் பண்ணிடணும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இதை வந்து இப்படி வச்சு மூட முடியாதுங்க, ஏன்னா இந்த ராடு இப்படி இருக்கிறனால உள்ள மாவு வந்து அமுங்கும். அதனால இப்படி இதை மேலே பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இதை வந்து ஃபுல்லாக உங்களுக்கு இது பண்ணிக்கணும். பண்ண அது உள்ளே போகும், உங்களுக்கே தெரியும். ப்ரெஷ்ஷாக கீழே வை. இப்படி கொஞ்சம் பண்ணாலே போதும். இந்த பாருங்கள், இதில் இப்படி வச்சுட்டு அந்த மாவு அந்த மூடுற அளவுக்கு கொஞ்சம் பண்ணால் போதும். போட்டுட்டு இப்படி டைட்டாக மூடிக்கங்க. இப்போ நம்ம வந்து புளியெல்லாம் நான் புளிஞ்சு காமிக்கிறேன், ஈஸியாக இருக்குது பாருங்கள். எண்ணெய் வந்து உங்களுக்கு எந்த அளவு கொள்ளுதோ அந்த அளவு புளிஞ்சுக்கங்க. நான் இன்றைக்கி 1 லிட்டர் எண்ணெய் வச்சுருக்கிறனால இந்த அளவுக்கு புளிஞ்சிருக்கேன். கம்மியாக நீங்கள் சின்ன சட்டியில் வச்சு பண்ணுறதா இருந்தால் கம்மியாக புளிஞ்சிக்கலாம். 2 டம்ளர் போட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 3 தடவை புளியிற மாதிரி வரும்.
நிமிஷமாகவும் வெந்துடும். புளியறதும் ஈஸியாக தான் இருந்துச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப கஷ்டப்படலை, புளியறதுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. அப்புறம் புளிஞ்சிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. நீங்கள் அப்படியே எதுவுமே பண்ண வேணாம். அதுக்கப்புறம் அந்த நுரை அடங்கி நான் ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி வந்த உடனே நம்ம இப்படி திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா முறுக்கு வெள்ளையாகவே இருக்குங்க. கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகாது, வெள்ளையாகவே இருக்கும். புளியறப்ப மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்காங்க. அதுக்கப்புறம் புளிஞ்சு முடித்தோடனே சிம்மில் வச்சிடணும். இப்போ நான் சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். 2 பக்கமும் திருப்பி போட்டுக்கணும். திருப்பி போட்டு வாசம் அடங்கினவுடனே நம்ம எடுத்துடலாம். இந்த பாருங்கள், நல்லா வெந்தெடுத்து வாசையெல்லாம் அடங்கிடுத்து, எண்ணெய் வாசம் அடங்கிடுத்து. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். கலரும் பாருங்கள் வெள்ளையாகவே இருக்குது, எதுவும் செவக்கலை. இந்த முறுக்கை நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா கரகரன்னு இருக்கு. கலகலன்னு உங்களுக்கே சவுண்டு கேட்குது. இங்கே பாருங்கள், இதே மாதிரி மெத்தடில், இதே மாதிரி அளவுகளில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த தேங்கோல் முறுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி NS கிச்சனுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.